நல்லா ஒழுங்காக ஹெல்த்தியாக தாங்க இருந்தோம். எப்போ இந்த மண் சட்டி இரும்பெல்லாம் விட்டுட்டு நம்ம நான்ஸ்டிக்கு அலுமினியம் அப்படி இந்த மாதிரி இதுக்கு மாற்ற ஆரம்பிச்சோமோ எல்லா நோயும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணலைன்னா இன்னும் நம்ம பிள்ளைங்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிக்கிற மாதிரி ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சம் இரும்பு மண் சட்டி இதெல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புதுசாக வேற ஒரு 4 மண் சட்டி வாங்கியிருந்தேன். ஸோ அதை எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா. புது மண் சட்டியை வந்து முதல்ல நம்ம நல்ல இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க தண்ணிக்குள்ளே ஊற வச்சிடணுங்க. ஃபுல் டே ஒரு 24 hours ஊறினாலும் பிரச்சனை கிடையாது. அந்த மண்சட்டி எப்படி வாட்டரை அப்சர்வ் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. மறுநாள் வந்து எடுத்து அரிசி ஊற வச்ச தண்ணி, அரிசி கழுவின தண்ணி இந்த மாதிரி நல்லா அதையும் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சோக் ஆகட்டும். ஒரு நாள் ஃபுல்லாக சோக் ஆகும்போது அதில் உள்ள அந்த ஒரு லேமினேட் மாதிரிலாம் நல்லா ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு கீழே ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவ வேண்டியதாங்க. வெறும் தண்ணி வச்சு தான் கழுவணும். இதில் சோப்போ லிக்யூடோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்க்ரப் போட்டு கழுவிட்டு இதில் கொஞ்சோல நல்லெண்ணெய் ஆர் தேங்காய் எண்ணெய் எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றி இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes வந்து அடுப்பில் வச்சுருங்க. அவ்வளோதான். சமையல் பண்ணுறதுக்கு மண் பாத்திரங்கள்லாம் ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பை.